நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்பவும் போலவே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. புத பகவான் கடக வீட்டில் இருக்கார். சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார், ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாகிருக்காரு. ராகு மீன வீட்டில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 12 ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது. வழக்கம் போல் பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்து 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும். எல்லா சிவன் கோயில்களையும், குறிப்பாக கால பைரவர் கோயில், கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. அந்த இல்லங்களில், அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணர் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனை நடக்கும். அந்த விழா நடத்துகிற கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், அத்தனை தெய்வங்களை வணங்கி, என் குல தெய்வத்தையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நான் வச்சுருக்க பேர். மகரம்னு என்ன? சிகரம். வாழ்க்கையில் ஒரு நாளாவது சிகரத்தை தொடும் ராசி எதுன்னா மகரம்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா, 25-30 வயசு வரைக்கும் கஷ்டங்கள் இருக்குமானா இருக்கும். மகரத்துக்கு மட்டும் இல்லை, கும்பத்துக்கும் அப்படி தான். ஏன்னா அது ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு. மகர ராசியாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும், மகர லக்னமாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் ஆரம்ப வயதில் கஷ்டப்படுவாங்க. ஒரு 35-40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிப்படியாக நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. இதுதான் உண்மை, பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்குலாம் 3-4 வருஷமாக நல்லா இல்லை, உண்மை தான். நானே நிறையா பேருக்கு ஜாதகம் பார்த்து சொன்னேன். அதுலேயும் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் பட்டப்பாடு சொல்லி மாளாது. இப்போ அது பரவாயில்ல. ஏன்னா 30-35 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் அந்த நிலைமை இருந்தது. அதுலேயும் கூட ஒரு சிலருக்கு நல்ல தசாபத்தி நடந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரி, இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தனஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். ராசிநாதன் யார்? சனி பகவான். அவர் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன நடந்திருக்கும்? இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் என்ன முதல் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. வேலையில் மாற்றம் நடந்துச்சு. வெளியூர் போனீங்க. ஒரு சின்ன கடன் அடைச்சிங்க. கொஞ்சம் அப்படி படிப்படியாக மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து, குரு ராசியை பார்க்கணுதுலேருந்து, பரவாயில்ல சார், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், பாதி கடன் அடைச்சிட்டேன் சார், இன்னும் கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. குரு தான் குழந்தை. அப்போ குழந்தை உருவாகிருக்கும், அல்லது குழந்தை பிறந்திருக்கும். 2ஆம் இடம் சனின்னா அது ஒரு வரவு தானே. குருன்னா புத்திரன் தானே. அப்போ ராசியை குரு பார்க்கும்போது அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. அல்லது இல்லை சார் ஒரு தழுங்கல் ஆகி போச்சு சார்னா இப்போது
ஆவணி மாதம் குழந்தை உண்டு. என்ன சார், சூரியன் 8ல் இருக்காரு, இவர் அஷ்டமாதிபதியாச்சே, குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறீங்களேன்னா உண்மைதான். மகரத்துக்கு சூரியன் 8 தான், அஷ்டமாதிபதி தான். ஆனால் உங்களுக்கு புது வரவை, புது பணத்தை, புது தனத்தை, புது குழந்தைய கொடுக்குற குடும்பஸ்தானத்தை சூரியன் பார்க்கும்போது அஷ்டமாதிபதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த காலபுருஷனுக்கு இவர் 5 ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் 5ஆம் இடம் குழந்தைய கொடுக்குற இடம் எப்படியோ அதே மாதிரி காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியனையும் பார்க்கணும். சூரியன் ஒரிஜினல் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. அப்போ அந்த சூரியன் சனியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாரு. சோம்பலாக இருக்கிற உங்களை சுறுசுறுப்பாக்க வைப்பார். சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறாரு. இதுதான் மைண்டிட், இதுதான் உங்களுக்கு யோகமே. சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 5 குழந்தைய கொடுக்குற ஸ்தானாதிபதி. காலபுருஷனுக்கு 5 குழந்தைய கொடுக்குற ஸ்தானாதிபதி ஒன்று சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து 8ன்னா ரகசியம், 8ன்னா இருட்டு, 8ன்னா ஆராய்ச்சி, 8ன்னா புதையல், 8ன்னா திடீர் அதிர்ஷ்டம், 8ன்னா தாம்பத்தியம். இந்த இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இதை விட யோகம் எப்படி வேணும்? இந்த மாதம் கரு உருவாகும். மகரத்துக்கு அடித்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடக்குதான்னு பார்த்துக்குங்க. சரி, 2ஆம் இடம் புது வரவுன்னு சொன்னேன், புது வருமானமும் வரும்ல. அப்போ வேலையில் மாற்றம் உண்டு, அல்லது மாறி இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் உண்டு, அல்லது ப்ரொமோஷனோட சேர்ந்த மாற்றம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அது யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் திரும்ப அந்த இடத்தையே பார்க்குது. லாபஸ்தானாதிபதி செவ்வாயை அந்த இடத்த செவ்வாயே பார்க்குது. யாரோட சேர்ந்து பார்க்குது? குருவோட சேர்ந்து பார்க்குது. இதுக்கு பேர் என்ன? குரு செவ்வாய், குரு மங்கள யோகம். உங்களுக்கு எங்கே இருக்குது? 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துலேருந்து குரு செவ்வாய் பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் பணம் பல வழிகளில் வரும். லாபஸ்தானம் 11ஆம் இடம் தான் அண்ணன். இப்போ நிறையா சொன்னேன். 11ஆம் இடம் அக்கா, 11ஆம் இடம் உங்கள் மருமையை, 11ஆம் இடம் உங்கள் சித்தப்பா. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அப்படின்னா என்ன? உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. 11ஆம் இடம் அண்ணன் இந்த மாதம் சிறப்பாக இருப்பார். அவர் குடும்பம் நல்லா இருக்கும், அவருக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. வாக்கில் சனி பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவான் இங்கேருந்து மீன வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கணிசமான தொகை அவங்க கொடுப்பாருன்னு. ஆக 7ல் இருக்கிற புதன் படிக்கிற மாணவர்களாக இருந்தால், கல்லூரி மாணவர்களாக இருந்தால் புதனே பார்க்கறதுனால, கல்விக்காரனே பார்க்கறதுனால, வித்யாக்காரனே பார்க்கறதுனால புதிய கல்வி யோகம் உண்டு. அந்த கல்வினால் உயர்வு உண்டு. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 8ல் இருந்தாலும் உங்களுக்கு 5-10 சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால 8ல் பாதிப்பு இல்லை. 8ல் என்னென்னலாம் ரகசியம் இருக்கோ, உயர்வு இருக்கோ, அது அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் பல்லு கண்ணு இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல இருக்க குரு செவ்வாய்னால புதிய சொத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதம் சிவன் வழிபாட, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. உங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அந்த மனைவியை மதிக்கணும். இந்த மாதம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரங்க 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இந்த மாதம் ஆகஸ்ட்டு பெஸ்ட்டு மகரத்துக்கு. ஓம் நமச்சிவாய.